இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம், இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், புது எண்ணெய் அபிஷேகம், புண்ணியர் தருகிற அபிஷேகம், புது எண்ணெய் அபிஷேகம், பரிசுத்த அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம், இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். உங்கள் கட்டுகளை நீக்கி உங்கள் சிறையிருப்பை மாற்றுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் மட்டுமே. கட்டுகளை நீக்கும் அபிஷேகம், சிறையிருப்பை மாற்றும் அபிஷேகம், கட்டுகளை நீக்கும் அபிஷேகம், சிறையிருப்பை மாற்றும் அபிஷேகம், வியாதியை நீக்கும் அபிஷேகம், பலவீனம் அகற்றும் அபிஷேகம், வியாதியை நீக்கும் அபிஷேகம், பலவீனம் அகற்றும் அபிஷேகம், அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம், இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். சாத்தானை ஜெயித்த அபிஷேகம், சாவை வென்ற அபிஷேகம், சாத்தானை ஜெயித்த அபிஷேகம், சாவை வென்ற அபிஷேகம், கிருபையை பொழிந்திடும் அபிஷேகம், மகிமையால் நிரப்பும் அபிஷேகம், கிருபையை பொழிந்திடும் அபிஷேகம், மகிமையால் நிரப்பும் அபிஷேகம், அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம், இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். சாந்தாங்கிறவங்க தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. நான் வாரம் ஜாய் டிவி பார்ப்பேன் ஒவ்வொரு ஞாயிறும். என் கடை 2 வருஷம் வாடகை விட முடியாமல் கிடந்துச்சு. அதை வாடகை வாங்கி தான் நான் சாப்பிடுவேன். 2 கடை வாடகை விடலை. அம்மா சொன்னாங்க, ஒரு பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கத்த நிச்சயம் உங்கள் கடை வாடகைக்கு கேட்பாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னால் முடிஞ்ச காணிக்கை நான் சுவிசேஷத்துக்கு அனுப்புகிறேன்னு ஒரு வேண்டுதல் வச்சேன். கத்த 2 கடையுமே வாடகைக்கு போச்சு செய்தார். கத்தரை நாம மகிமைப்படுவ சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து கூறுகிறேன். நீங்களாம் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஃபோன் அடிக்கிறீங்க. சில பேர் சொல்கிறீங்க, எனக்கு ஃபோன் நீங்கள் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஊழியத்தை நிமித்தம் நான் எடுக்க முடியாமல் போகலாம். சில வேளை நான் கூப்பிடுவேன், அதை பார்த்துட்டு மிஸ்காலை பார்த்துட்டு நான் என்ன செய்ய கூப்பிடுவேன். ஆனால் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. இந்த தவறு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எடுக்கக்கூடாதுலாம் இல்லை இல்லையா? எடுப்போம், கண்டிப்பாக எடுப்போம். 10:30 மணிக்கு மேலே நைட்டுலாம் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 24 மணி நேரம் ஜெப கோபுரம் உண்டாக்குன்னு தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நல்லா தேவ பிள்ளையில போட்டு நல்லா ஜெபிக்கணும். எல்லா குறிப்புகளுக்கு ஒரு வாஞ்சை இருக்குது, தாகம் இருக்குது. அதுக்கு ஆண்டவர் தான் என்ன செய்யணும், அனுகூலமான கிரியில் நடப்பிக்கணும். எதுவுமே இல்லை, நாங்கள் விசுவாசிக்கிறேன் அதனால் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. சொந்த இடம்லாம் கிடையாது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். 24 மணி நேரம்
ஜெபிப்பதற்கு இந்த மதுரையை பொறுத்தவரை ஒரு சொந்த பில்டிங் ஏசியோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். வெளியே சவுண்டு போகக்கூடாது, இப்படிலாம் இருக்குது இல்லையா? ஆகவே இதுக்காக நீங்கள் ஜெபமனுகள் சொந்த ஆலயத்துக்காக நாங்களும் எத்தனை ஆண்டுகளாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். க்ளோரி டவர்னு ஆண்டவர் பேர் கொடுத்துருக்காரு அந்த மதுரையில். ஆகவே அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன ஆண்டு முழுவதும் நீங்கள் இந்த ஊழியத்துக்கு ஜெபிச்சிங்க, உங்களால் முடிஞ்ச காணிக்க ஒரு சிலர் அனுப்புனீங்க. அதனால தான் இந்த ஊழியம், ஜாய்டி ஊழியம், நம்பிக்கை டி ஊழியம், யூடியூப் ஊழியம், தேவநாள் எல்லாம் ஒரு பத்திரிக்கை ஊழியம், உபவாச ஜெபங்கள், அதேபோல் சில நற்கிரிகளை கர்த்தர் செய்ய என்ன செஞ்சார்? உதவி செய்தார். உங்களுடைய ஜெபந்தான் எனக்கு முதுகெலும்பாக இருக்கிறது, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று மறுபடியும் இந்த ஆண்டில் உங்களை நோக்கி கெஞ்சி கேட்குறேன். எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நிறைய ஒரு 5-6 பேர் என்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லுவாங்க, ஏம்மா உங்களுக்காக நாங்கள் இரவும்போது ஜெபிக்கிறோம்மா. நான் சொன்னேன், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இயேசு வருகை வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. இயேசு வருகை வரையும் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள நிலைச்சு காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இது தாவீது ராஜா ஜெபம் பண்ணது போல் பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதரும், அது நல்ல ஜெப குறிப்பு. அதுக்காக நீங்களும் பண்ணுங்கள். சில பேர் என்னை எடுத்துக்கணுமே ஆண்டவரேன்னு தான் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த தப்பை பண்ணாதுங்க. எலியா அப்படி தான் என்ன செஞ்சார் இல்லையா? என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. ஒரு வேசிக்கு பயந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணார்? சொன்னார். ஆனால் ஆண்டவர் எடுத்தாரா? சூரச்சில் போய் படுத்திருந்தவர் அப்பத்தை சூடாக கொடுத்து நல்லா தண்ணீரை கொடுத்து போப்பா நீ எழும்பி, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளுன்னு ஜெபம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வருது இந்த வார்த்தை. நீங்கள் என்ன வெகு காலத்துக்கு இருப்பீங்க? ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நீங்கள் தான் செய்யணும். உங்களைத்தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறார். நம்ம விட்டுட்டு அவருக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் தான் அவருக்கு சொந்தம் இல்லையா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் உலகத்துக்காக நீ வேண்டிக் கொள்ளாமல் எனக்கு நீ தந்த பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்கிறேன்? எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அதை யோவானில் நம்ம படிக்க முடியும் இல்லையா? ஆகவே நம்ம அவருடைய சொத்தாக இருக்கிறோம், அவருடைய கையின் கிரியிலாக இருக்கிறோம், அவர் பரிசுத்த ரத்தனால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நாம நமக்கு நெற்றியில் தரிக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி கைவிடுவார்? எப்படி மறப்பார்? எப்பறாமே உன்னை எப்படி மறப்பேங்கிறாரு, உன்னை எப்படி கைவிடுவேங்கிறாரு. கைவிடவே மாட்டாருங்க. போன வருஷம் நீங்கள் என்னென்னமோ பேசியிருக்கலாம், இந்த வருஷம் எதுவுமே பேசாதீங்க. எல்லாத்துக்கும் சோத்திரம் செலுத்த ஆரம்பிங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. முறுமுறுக்காதீங்க. விசுவாச குறைவு என்னை விட்டு நீங்கள் ஆண்டவரே, விசுவாசம் எனக்கு பெரிது, விசுவாசம் பெரிதுன்னு சொல்லி உங்களிடத்தில் நான் நல்ல பேர் வாங்கணும். அந்த பெரிய விசுவாசத்தை தாங்கப்பா. ஏன்னா எபிரேயர் 12:1 சொல்கிறது, விசுவாசத்தை தொடங்குறவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். விசுவாசம் என்பது நம்பப்படி உறுதி காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. எபிரேயர் 11:1 நம்ம வாசிக்கிறோம். அது போக பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்பது கனியில் வருகிறது, அதே போல் வரங்களே வருகிறது. அப்போ விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறேன்னா ஆண்டவர் கொடுத்த விசுவாசம், மாம்ச விசுவாசம் இல்லை, அவர் நாமத்தின் பேரில் நாம் வைக்கிற விசுவாசம், அவர் நமக்கு அருளின விசுவாசம். அந்த ரெண்டுமே சேர்ந்து செயல்படும் போது என்ன நடக்கும்? பெரிய காரியம் நடக்கும். இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். இதுவரை பூமியில் செய்யப்படாத பெரிய காரியம் அதிசயம் நடக்க போகுது. அல்லேலூயா. யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு. எல்லாருக்கும் அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு. அவருடைய பிள்ளைகளாகாமல் நீங்கள் இன்னும் ஞானஸ்தானம் வாங்காமல் அவருடைய பிள்ளைகளாகாமல் இருந்தீங்கன்னா, சபைக்கு போகாமல் இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்க? ஒரு சபையில், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் சபையில் அங்கே வச்சுக்கோங்க. பாதுகாப்பு. சபை வரியில் எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம வாட்டி இஷ்டத்துக்கு போனால் இஷ்டத்துக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கவே கூடாது. இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு அவமானத்தை உண்டாக்கும். ஆகவே நீங்கள் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம், விழிப்பாக இருப்போம். ஏன்னா பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் என்று சொல்லி யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தருகிறான். யாரை கவுத்தலாம்? போன வருஷத்தில் ஒரு அருமையான சௌகரி பிசாசு கவுத்திட்டான். இடம் கொடுத்துருச்சு. நல்லா பிரிச்சுவல் சௌகரி, நல்ல ஊழியம் செய்யும். நம்ம தேவநாளெல்லாம் கூட பத்திரிக்கை கூட வாலிப பகுதியும் சிறு பகுதியும் எழுதும். ஆனால் திடீர்னு நான் எழுத முடியாது, நான் சர்ச்சைக்கெல்லாம் வரலை, நான் எங்கேயும் வரலை, நான் ஊழியத்துக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிச்சு. முடியாது ஒரு சாக்கு கிடையாது. வேலைக்கு போகுது, அரசாங்க வேலை பார்க்குது, அது மட்டும் பார்க்க முடியுதா? நான் கேட்குறேன். பின்மாற்றம் அடைந்தோமானால் அவருடைய ஆத்மா நம்ம மேலே பிரியமாக இருக்காது. பின்வாங்கி போவானால் என் ஆத்மா அவங்க மேலே பிரியமாக இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கலப்பை மேலே கை வச்சுட்டான், திரும்பி பார்த்தோம்னா அவ்வளோதான், உப்புத்தூள் ஆயிரும். லோத்தி மனைவி போல் ஆகக்கூடாது. சரியா? இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை பின்மாற்றம் அடைஞ்சிடாதீங்க. எது கிடைச்சாலும் கிடைக்காமல் போனாலும் பரவாயில்ல. இந்த தேவன் சதா காலங்கள் நம்முடைய தேவன். இவர் மரண பரிந்து நம்மளை நடத்துவார் என்று விசுவாசம் நம்பிக்கையாக இருங்க. யோபு சொன்னது போல் கொன்று போட்டால் நம்புவேன்னு ஒரு விடாப்பிடியான
நம்பிக்கை வைங்க ஆண்டவர்கிட்ட. தொடர்ந்து நம்பிக்கை வைங்க. எதுவரை நம்பிக்கை வைக்கணும்? நம்ம பரலோகம் போவரை நம்பிக்கை தான் வைக்கணும். இப்போ நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுவார். தலையை தட்டி ஜெபணும். பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிற அந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு கிறிஸ்துவில் வாய்க்காமலே போவதாக. அல்லேலூயா. கா கா தா கா ரா கா தி கா. இந்த வருஷமாவது எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டீங்க. கர்த்தர் இந்த வருஷம் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன். தப்பி பயிரானது இந்த வருஷம் நீ சாப்பிட போகிறாய். போன வருஷம் கிடையாது, இந்த வருஷம் உனக்கு கிடைக்கும் மகளே, கிடைக்கும் மகனே. போட்டியின்றி நீ செலக்ட் ஆக போகிறாய். அல்லேலூயா. ராகா தீகா லரா பொஷே ஓ ராபா தீகா பகல வர பொஷே. அல்லேலூயா அல்லேலூயா. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாக மாற்றுவேன். அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என்னை மறுதலியாமல் இருந்தாய். ஆகவே உனக்கு நான் ஜீவ கிண்டத்தை தருவேன்னு சொல்வதற்கா நன்றிப்பா. ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் எங்களுடைய செய்தியுடைய தலைப்பு, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துக்குள் ஒருவன் வந்துவிட்டால் பழையன கழிந்தன, எல்லாம் புதிதாயின. இதுதான் செய்தியுடைய தலைப்பு. 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் படித்து பார்த்து கொள்ளுங்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம்னா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டால், என் பாவமெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, அவருடைய பிள்ளையா நான் மாறிட்டேன், ஞானசாரம் வாங்கிட்டேன், பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்றிருக்கேன், சபை கூடி வருவதில் நான் விடவில்லை, தொடர்ந்து நான் என்ன செய்கிறேன், சபையை ஃபாலோ பண்ணுறேன், சபைக்கு போகிறேன், சபையில் ஒரு தூணாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு புரோஜனமாக சபையோடு சேர்ந்து ஏதாவது ஒரு காரியத்தை நான் ஆண்டவருக்காக செய்கிறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் இல்லை. அவிசுவாசிக்கு இந்த வசனம் புரியவும் செய்யாது, சொந்தக்காரங்களும் கிடையாது. விசுவாசிகளுக்கு இந்த வசனம் சொந்தம். வேத புத்தகமே விசுவாசிகளுக்கு தான் சொந்தம். இது அவர்கள் நம்முடைய சொத்தாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா புது சிருஷ்டியாக இருக்கிறோமா. பழையவைகள் ஒளிந்து போயின. நீங்கள் நான் புது சிருஷ்டி. இப்போ புது புடவைக்கு பழைய புடவைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? புது சாமானுக்கும் பழைய சாமானுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல, இருக்குது. அல்லேலூயா. கல்யாணம் முடித்த புதுசுக்கும் வருஷங்கள் கடந்து போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. வாலிப பிராயத்தில் ஒரு பலன் இருக்கும், முதிர் வயதில் ஒரு பலன் இருக்கும், வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்துக்குள்ளே இருக்கமா வெளியே இருக்கமா? அதான் கேள்வி. புது சிருஷ்டி, பழையவையெல்லாம் ஒளிஞ்சிச்சு. பாவ செயல்கள், மாம்ச செயல்கள், வியாதிகள், பலவீனங்கள், சாபங்கள், ரோகங்கள், கட்டுகள், உபத்திரவங்கள், பேதமைகள், இப்படி அடிக்கொண்டே போகலாம். நஷ்டங்கள், இதெல்லாம் போயிடுச்சுங்கிறாரு ஆண்டவர். புது சிருஷ்டியாக இருக்கிறாங்கிறாரு. கிறிஸ்துக்குள்ளே இருந்தாத்தான் அங்கே நம்ம எல்லாம் புதிதாயின. இந்த 2 கொரிந்தியர் 5:17 எல்லாமே புதிதாயின, எல்லாமே புதுசு நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. எல்லாமே புதுசு. நம்முடைய புத்தி புதுசாகணும், ஆண்டவர் புத்தியாக இருக்கணும். புத்தி, ஞானம், அறிவு இதெல்லாம் இயேசுகிட்டேருந்து வருது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலேருந்து புத்தி அறிவும் வரும். நீதிமொழி 2:6 சொல்லுகிறது. ஆகவே முதல்ல நம்ம பேதைமையாக இருந்திருக்கலாம், லூஸாக இருந்திருக்கலாம். எப்படி அங்கே யாக்கோவு போய் அவன் பிரயாணம் போகிறான், மாமா வீட்டுக்கு போகிறான், அம்மா அப்பா பேச்சை கேட்டு போகிறான். அங்கே தான் போய் பொன் கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, வேறு எங்கேயும் நீ போகக்கூடாதுங்கிறாரு. அவன் அராமுக்கு வருகிறான், கானான்லேருந்து அராமுக்கு வருகிறான். அப்போ அவன் வரும்போது அவன் இடையில ஒரு இருட்டாயிருச்சு, ஒரு கல்லை எடுத்து வச்சு அப்படி தூங்கிட்டான். அவன் தூங்கும்போது அங்கே ஒரு சொப்பனத்தை பார்க்குறான் இல்லையா? பார்த்துட்டு தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்க்குறான். நுனியில் அந்த ஆண்டவர் இருக்கிறார், தூதன் அங்கே இருக்கிறான். தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்க்குறான். ஏணி பரலோக வரையும் கீழே பூமியிலேருந்து ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அது எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது? கீழே அந்த ஏணி தொடுதுன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது. அது வானத்தை தொடுதுனா வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஏன்னா இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவரை தேடுகிறவருக்கு எப்போவுமே ரெட்டிப்பான நன்மை உண்டாகும். உலகத்தார் வேறு அந்நிய தேவர்களை வணங்குறாங்க. வேதம் சொல்லுறது அந்நிய தேவர்களை சேவிக்கிறதுக்கு வேதனைகள் பெருகுன்றிருக்கு. இது பக்துள்ளவன் அதே சமயத்தில் தனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரிந்து கொண்டார்னு வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருந்தனா புது சிருஷ்டி. நீங்கள்
பழையவையெல்லாம் விட்டுருங்க. சடங்காச்சாரிய சம்பிரதாயம் சில பேர் இன்னும் கிழமை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ராகு காலம் இருக்குது, அந்த காலம் இருக்குது, செவ்வாய்க்கிழமை வெறுவா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கிறிஸ்தவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அமாவாசை, அதை கறி வைக்காத, மீன் வைக்காத, வெள்ளிக்கிழமை முட்டை சாப்பிடாத, இதெல்லாம் இன்னும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் பழசு. புது சிருஷ்டி. எல்லா நாளும் கிறிஸ்தவங்களுக்கு நல்ல நாள் தான். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் புதிதான நாள் தான். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி நம்ம சீனா மலையில் வந்து தேவ சமுத்திரம் நிற்கிறோம். மோசையை போல் நிற்கணும். அன்றன்றுள்ள ஆகாரம் நமக்கு கொடுக்கப்படும். அன்றன்று ஆண்டவர் புது புது காரியங்களை செய்வார். முந்தைய நம்ம ஜெபிச்சிருக்க மாட்டோம், இப்போ ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு ஜெபிக்க தெரிய மாட்டேங்குது. ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. நாங்கள் எங்கள் ஜெபக்குழுவில் ஒரு திட்டம் பண்ணி வச்சுருக்கோம். யார் புதுசாக வந்தாலும் அவங்களுக்கு ஜெபக்குறிப்பை எடுத்து எப்படி நாங்கள் எப்போவுமே எழுதி வச்சு ஜெபிக்கிற ஒரு பழக்கம். எசேக்கியா அந்த நிருபங்களை கேட்டு வாங்கி சனகரிப்பு விரோதமாக எழும்புறான் அசிரியர் ராஜா. அந்த என்னென்னா எழுதி தேவனையும் இவனை குற்றப்படுத்தி, இவனுடைய ராஜ்யத்தை குற்றப்படுத்தி எழுதியிருந்தானோ, நீங்கள் ஒன்றுமில்ல, எங்கள் கைக்கு நீங்கள் மாட்டிக்கிட போகிறீங்க, உங்களை நாங்கள் அழிக்க போகிறோம், பயமுறுத்தி என்னென்னமோ எழுதி வச்சுருந்தான். அவன் பார்த்தான். அதை வாங்கி அப்படியே என்ன செஞ்சான்? தேவ சமூகத்தில் வைத்து விரித்து வைத்து, பாரு ஆண்டவரே, இந்த அசிரியர் ராஜா எங்களை நிந்திக்கிறான் பாருங்கள், உமக்கு விரோதமாக வர்றான், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியேட் செய்கிறான் அப்படின்னு சொல்லி விரித்து வச்சு ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த ராத்திரியிலே என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு தூதன் அனுப்புனார் அந்த அசிரியா பாளையத்துக்குள்ள. 1,85,000 பேரை கொண்டு போட்டான். அவனே ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவன் வேகமாக வர்றான். சனகரிப்பு ராஜா, அசிரியா ராஜா வேகமாக வர்றான் படையோடு. ஆனால் வேறு முகமாக அப்படி திரும்பி போயிட்டான். வேறு கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளத்தில் இறங்கி திரும்பி போக வச்சுட்டார். அவன் வெக்கத்தோடு போயிட்டான். இங்கே நீங்களும் நானும் பழைய பிரச்சனைகள் என்னென்ன நம்மளை வாட்டுதோ அதெல்லாம் எழுதி தேவ சமூகத்தில் வைங்க. பழைய சுபாவங்கள், மாம்ச சுபாவங்கள், பாரம்பரிய சுபாவங்கள் சொல்லுவாங்களே, அவங்க தாத்தா மாதிரி வந்து பேசுகிறா, அவங்க பாட்டி மாதிரி பேசுகிறா, அவங்க பேத்தி அப்படியே வந்திருக்கா, பேர் அப்படியே அச்சடையாளமாக வந்திருக்கா, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நீ அப்பா மாதிரி இருக்க, அம்மா மாதிரி இருக்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சுபாவங்களாம் மாம்ச சுபாவம். ஆவிக்குரியவர்கள் சில பேர் இருக்கா. அவங்க நீங்களாம் பாக்கியவான்கள். ஒருவேளை உங்கள் பாட்டி தாத்தாலாம் ஆவிக்குரியவங்களாக இருக்கான். எங்கள் தாத்தா பாட்டிலாம் இந்தா தான் இருந்தாங்க, எங்கள் அப்பா அம்மாவும். அதனால் நான் அதை சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ யாருமே இல்லை, எல்லாம் இறந்துட்டாங்க, பழைய வாழ்க்கையோடு முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த சாபத் சந்ததியிலிருந்து கர்த்தர் எண்ணெயை எடுத்து எனக்கு ஒரு புது ஆவியை கொடுத்து, புது ரட்சிப்பை கொடுத்து என்ன செஞ்சார்? காலங்களை சமயங்களை மாற்றி இன்றைக்கி அவங்க வச்சுட்டு போன சாபத்தெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக புதிதாக மாற்றியிருக்கிறாரே. கிறிஸ்துக்குள்ள ஒருவன் வந்து விட்டால் பழையன கழிந்தன, எல்லாமே புதிதாயின. சாபம் போச்சு, பாவம் போச்சு, அக்கிரம செயல் போச்சு, நஷ்டங்கள் போச்சு, அப்புறம் பிசாசின் கிரிகள் போச்சு, ஆவின் கிரிகளை தொடங்கிருச்சு, பழைய சுகவீனம் பலவீனம் நீங்கிருச்சு. கிறிஸ்துக்குள் ஒருவன் வந்து விட்டால் பாருங்கள், பழையதெல்லாம் என்னென்னது? யாருமே பழசை விரும்ப மாட்டோம். இன்னைக்கு பொங்கல் வருது, பழைய பொருட்கள்லாம் போட்டு எரிப்பாங்க. ஏன்னா புதிய அறுவடைக்கு காத்திருக்காங்க. அப்போ அதுபோல் நம்ம பழையவைகள்லாம் என்ன செய்யணும்? ஒழிச்சிடணும். கிறிஸ்துக்குள்ளே இருக்கீங்களா? எல்லாம் புதிதாயின, புது ஆசீர்வாதங்கள். பழைய காரியம் என்னென்னா நியாயப்பிரமாணத்தின் காலம். மோசே ஊழியம் நியாயப்பிரமாண ஊழியம் இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணம் வந்து அங்கே நம்ம பார்க்குறோம், ரோமர் 7:6 எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுதோ பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டோம். நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம மரிச்சிட்டோம். கிறிஸ்துக்குள்ளே ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஞானஸ்தானமும் நம்ம உயிர்ப்பிக்கப்படுறோம் இல்லையா? ஞானஸ்தானம் என்பது அவரை தரித்து கொள்வது. கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் வாங்கினவங்க எத்தனை பேரோ அவங்க அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்து கொண்டாங்கன்னு பார்க்குறோம். ஞானஸ்தானம் என்பது மாம்ச அழுக்க நீக்கக்கூடியதாக இராமல் தேவனை பற்றக்கூடிய நல்ல உடன்படிக்கையாக இருக்கிறது. சுத்த மனச்சாட்சியை பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை என்று பார்க்குறோம். அல்லேலூயா. இன்றைக்கி ஞானஸ்தானத்தை குறித்து விழிப்பில்லாமல் இருக்காங்க ஜனங்கள். திருவிருந்து பாவங்கள்லாம் எனக்கு தெரிய நிறைய பேரை நான் பார்க்குறேன். அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எத்தனை வரை கேட்டு விட்டுறது. சீரியஸை பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு சீரியஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குமாங்க. ஏன் சீரியல் பார்த்தேன்? அவங்க வாயிலிருந்து வரும். எதுக்கு சீரியல் பார்க்குறீங்க? அதை விட முடியல. ஏன்னா நான் சின்ன பிள்ளைலேருந்து அப்படியே பார்த்து பழகிட்டேன். சில பேர் சொல்கிறது அதை விடணும், அதான் பழசு. புது வாழ்க்கை அதை விடுறதான்
புது புது காரியம். ஆண்டவரே என்னால் விட முடியல, உங்கள் பலவீனத்தை ஒத்துக்கிட்டிங்கன்னா அந்த பழசை ஆண்டவர் அழிச்சு போடுவார். புதிது நிலை நிற்கும்படி பழசை அழிச்சு போட்டுவார். கண்டிப்பாக அழிச்சு போட்டுவார். நீங்கள் எதாவது இயலலையோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் என்னால் இதை விட முடியல, எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை பேசிடு, பழைய சுபாவம் எனக்குள்ளே இருக்கிறது. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செஞ்சிட ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு அந்த பழைய செயல்கள், பழைய சிந்தனைகள், பழைய ஐடியாக்கள், பழைய நினைவுகள், சில பேருக்கு பழைய நினைவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஆண்டவரே எடுத்து போடுங்க. உங்களுடைய சிந்தனை தாங்க, உங்களுடைய வார்த்தையை தாங்க, உங்களுடைய செயலில் தாங்க. உங்களுடைய அச்சடையாளத்தை நான் தரித்து கொண்டு புது மனிதனாக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. ஒரு புது வீடு எப்படி இருக்கும்? பழைய வீட்டில் இருந்திருப்பீங்க, புது வீடு நீங்கள் கட்டி போகும்போது அது எப்படி இருக்கும்? புது வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு வித்தியாசம் இருக்குமா இல்லையா? இருக்கும். நல்லா பெயிண்ட் அடித்து ஜோராக இருக்கும் இல்லையா? அதே போல் இயேசுக்குள் வந்துட்டா நம்ம பழையதெல்லாம் கழிஞ்சிருது. பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் போயிடணும். ஆண்டவர் பாவத்தை பரிசுத்தமாக மாற்றுறாரு, புதிய பரிசுத்தமாக மாற்றுகிறார். அதுபோல் சாபத்தை நீக்கி, பழைய சாபத்தை நீக்கி, முற்பதாவுடைய சாபத்தை நீக்கி புதிய ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அவர் ரத்தம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது, உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா. நீங்கள் நானும் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். நியாயப்பிரமாண காலம் பழையது, புதுசு கிருபையின் காலம். உடனே கூட மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மன்னிச்சிடறாரு. நமக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் என்ன செய்கிறது? வருகிறது. சரி, இப்போ பழைய மனுஷன் நம்ம என்ன செய்யணும்? கலைஞ்சு போட்டணும். 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுகிறது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். அது மாத்திரமல்ல, உள்ளான மனிதன் நம்ம பலப்படணும். கொலைசியர் 3:10 சொல்லுகிறது, 10:9 சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை அவன் செய்களையும் கலைந்து போட்டு, 10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புது மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. சரிங்களா? அப்போ ஒருவுக்கு ஒரு பொய் சொல்கிறது. பொய் நம்ம உடம்புல ஊறி போனது உண்டு. ஏன்னா அவன் பொய்க்கு பிசாசானவன், பொய் சொல்ல தூண்டுவான். பொய் சொல்ல நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் திடீர்னு நம்ம வாயிலேருந்து ஒரு பொய் வந்துடும். பிற ஆண்டோட போட்டு மன்னிப்பு கேட்டுருப்போம். அதுதான் பழசு. உண்மை பேசுகிறது தான் புது காரியம். அவனவன் பிறனுடைய உண்மை பேச கடவன், பொய் பேசுகிறவன் நாசமடைவான். மீதியான சொற்களால் பாவம் இல்லாமல் போகாது. இதெல்லாம் பழையது. மீதியான சொற்களை பேசுவோம். ஆனால் புது காரியம் என்னென்னா, ஆண்டவர் புதிதாக்கப்பட்ட காரியம் என்னென்னா, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்கள் நட உட வார்த்தை சிந்தனை எல்லாமே புதுசாகணும். வசனத்தின்படி புதுசாகணும். அப்படி இரத்தத்தினால, அப்படி நாமத்தினால புதுசாக மாறணும். துதியினால் இருதயத்தை துதினால் நிரப்ப இருதயம் மறுரூபமாகும். ஏன்னா ரோமர் 12:2 இப்படி சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஜீவ பலியாக என்ன செய்யுங்க? ஒப்புக்கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் மனம் மறுரூபமாகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். பார்த்தீங்களா? நம்ம மனம் புதியவைகளை சிந்திக்கணும். உண்மைகள் இவைகளோ, ஒழுக்கமில்லை, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தியில் இவைகளோ, கற்புலவைகள் எவைகளோ அவைகளையே சிந்திக்கணும். அதுக்கு முந்தி என்ன இருக்கும்? அது பழைய நினைவு என்ன தெரியுமா? பொய் சொல்லுதல், கோல் சொல்லுதல், குற்றப்படுத்துதல், பழி வாங்குதல், மன்னிக்க முடியாத தன்மை, ஏதாவது ஒன்று பேசி என்ன செய்யறது? கலங்கடிக்கிறது. அது மாத்திரமில்ல, பரியாசக்கார இடத்துல உட்கார்றது, துன்மார்க்கிற ஆலோசனை கேட்குறது, அந்நியற்ற போய் என்ன செய்கிறது? ஆலோசனை கேட்குறது. இதெல்லாம் பழையது. இதெல்லாம் ஒழிச்சு கட்டுறாரு ஆண்டவர். ஒழிச்சு கட்டி என்ன செய்கிறாரு? எதை சிந்திக்கணும், எதை பேசணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எதை நீங்கள் செய்யணும், நன்மை செய்ய படிங்களுங்கிறாரு. தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்தால் புதுசு. பழசு என்ன செய்யுது? நியாயப்பிரமாணம் பழி வாங்குது எனக்குரியது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார். அப்போ நம்ம பழி வாங்கக்கூடாது. அதாவது நம்ம எந்தெந்த காரியங்கள்லாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம வாழ்க்கையே புது சிருஷ்டியாக மாறணும். நம்ம நட உட பாவனை பேச்சு வார்த்தைகள் சிந்தனையெல்லாம் புதிதாக மாறணும். புதிதாய் பிறந்த குழந்தை போல இருக்கிற கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் நம்ம விசுவாசம் வைக்கணும். வசனத்தை இருதயத்தில் பதிச்சா நம்ம மனம் புதிதாகும். நம்ம இருதயம் துதிச்சு கொண்டே இருந்தால் நம்ம மனம் பிரகாசமாக இருக்கும். அப்படியே மனசில் அப்படியே ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்துக்கிட்டே இருப்பார் பாருங்கள். அந்த லெவலுக்கு நம்ம மாறணும் புது சிருஷ்டியாக. அதே போல் அங்கே வெளிப்படுத்தி 21:5 சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன், இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே, அவர் மனுஷரோடு என்ன செய்வார்? வாசம் பண்ணுகிறார். பாருங்கள், பழைய இருதயம்
கசப்பு நிறைந்த இருதயம், பொறாமை நிறைந்த இருதயம், பகை நிறைந்த ஒரு இருதயம், அல்லேலூயா, பழி வாங்குகிற ஒரு இருதயம், வேசி விபச்சாரம் எண்ணங்கள் நிறைந்த ஒரு தீய சிந்தனை நிறைந்த இருதயம், அதெல்லாம் ஆண்டவர் களைஞ்சி போட்டு என்ன செய்கிறார்? நம்மளை பாருங்கள், ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கார். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை ஒருவன் கெடுத்தால் கர்த்தரவனை கெடுப்பார். நம்ம சரீரத்தை ஆண்டவர் சரீர செயல்களை புதிதாக்குகிறார். மாம்ச செயல் நீக்கி சரீர செயலை புதிதாக்குகிறார். அதுபோல் வாயிலேருந்து பொய்யை களைஞ்சி மெய் பேசும்படி நம்ம வார்த்தையை பரிசுத்தமாக்குகிறார். புதிய மனுஷனாய பரிசுத்த மனுஷனாய் நம்மை மாற்றுகிறார். அடுத்து நம்ம பார்க்கும்போது அவர் தங்குற ஆலயமாக மாற்றுகிறார். முந்தி பிசாசுக்கு நம்ம செவி கொடுத்தோம். அந்தகார இருளிலிருந்து நம்மளை ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு என்ன செய்கிறார்? அவர் நடத்தினார். அதுதான் ஒரு புதிய ஒரு காரியம், ஆண்டு செய்த ஒரு காரியம். அதேபோல் சுத்த இருதயத்தை நமக்கு சிருஷ்டித்து நிலைவரமான ஆவியை புதுப்பிச்சிட்டார் ஆண்டவர். சுத்த இருதயம் முதல்ல அதே கண்டதெல்லாம் இருதயத்தில் இருக்கும், ஆகாததான் இருக்கணும். நல்லொழுக்கம், அது ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கில் கெடுக்கிற சிந்தனையாக இருந்துச்சு. அதெல்லாம் கர்த்தர் சூப்பராக மாற்றி பாருங்கள். கர்த்தர் அவருடைய சிந்தனையும் ஆவின் சிந்தனையும் தந்து தேவ ஆவினால் நம்ம நடத்துகிறாரே, அதுதான் ஒரு புதிய மனிதன். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் அடையணும் ஆண்டவரே. எங்கள் மனதில் ஏதேதோ காரியங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு ஆண்டவரே. அது சிந்தனை, அது நிறைய பேருக்கு சிதறடிக்கப்படுகிறது ஆண்டவரே. பழைய சிந்தனையாகிய கொலை, வெறி, பொறாமை, எரிச்சல், பழி வாங்குகிற எண்ணம், குற்றம் குறை சொல்லுகிறது, பிறரை காயப்படுத்திகிட்டே இருக்கிறது, பழி வாங்குவது, இந்த எண்ணங்கள்லாம் பழசு. இது இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கி போவதாக. மனம் புதிதாகட்டும். தேவனுடைய பிரமாணங்களை உள்ளத்தில் எழுதி அதை கை கொள்ளும்படி வைங்க ஆண்டவரே. தேவ சாயலாக மனம் மாறட்ட ஆண்டவரே, மறுரூபமாகட்ட ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம். அதே போல் சரீரத்தில் வியாதி பலவீனங்கள் தொடர்ந்து தொன்று வரலாம், சாபம் தொன்று வரலாம். அதெல்லாம் நீங்கி ஆண்டவரே அப்பா பரிசுத்த பலியாக ஒவ்வொரு சரீரத்தையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை. சரீரத்தில் வியாதி பலவீனம் வராமல், இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் இல்லை, சரீரத்தில் நல்ல சுக பல நீண்ட ஆயுள், அது தேவனுடைய ஆலயமாய் சரீரம் புதிதாக மாறுவதாக அப்படி செய்வதற்கா நன்றிப்பா ஆண்டவரே. மனிதத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறே, எங்கள் இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிறேன். எங்கள் இருதயத்தில் முந்தைய பிசாசு ஒரு காலத்தில் இருளை வைத்திருந்தான். கர்த்தர் நித்திய வெளிச்சமாக எங்கள் உள்ளத்தில் வந்து எங்கள் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீரேப்பா. அப்பா எங்கே சென்றாலும் எங்களோடு கூட வருகிறீரே. இதான் புதிய உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை ஆண்டவரே. எங்களை விட்டு நிலைபெறாமல் வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. நன்றி ராக அதிக லாப முற்பிதாக்களுடைய சாபத்தை நீக்கி ஆண்டவரே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எங்களை நீர் ஆசீர்வதித்து புதிய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீரே. ஆவிக்குரிய பொருளாதார சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை புதுசாக கர்த்தர் கொடுத்திருக்கிறீரே. நன்றி சொல்கிறார் ராக அதிகா பாபா. புதிய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் புது எண்ணெயினாலும், புது ஆசீர்வாதங்களாலும், புது பலத்தாலும் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. பரிபூர்ண விசுவாசத்தினாலும், நம்பிக்கையினாலும், உம்முடைய கிருபையினாலும், சத்தியத்தினாலும் நிரப்புவீராக. எல்லாவற்றில் வாழ்ந்து இதை பார்த்த ஒவ்வொருவரும் சுகமா இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487
1777659532 மற்றும் 9443930850